அதானே போடுவீங்க ப்ரோ பேட்டிங் எல்லாம் வச்சீங்களா வச்சோம்பா ரெண்டு வீடியோ மட்டும் ஃபுல் வீடியோ இருக்கும் நீங்க கட் பண்ணுங்க 2 6 மட்டும் இருக்கும் ஒரு 2 6 வச்சில அது மட்டும் கிளிக் வேணும் ஆதி உள்ளது விக்ரம் ஒன்னு 4 தான் அது என்ன சேனல் YouTube X1CC நம்ம பார்த்த மாதிரி நமக்கு இல்ல அது வந்து A3P டைம் போடல அரோ கட்டியா பார்த்தா தெரியுது ரெண்டு சி போடுங்க வருதா கண்ணு மட்டும் போடு லைவ் போட்டு யார் வந்து கொடுத்தாங்க பேலன்ஸ் கோச் அவர் கூட இருந்தாரு அவரு நம்ம இங்கே அந்த பக்கம் வரும்போது பேட்டை வாங்கி பாரு ஹலோ அவரு ஆஞ்சநேய கோயில் அந்த மாதிரி வந்து உள்ள கொடுத்துட்டு போறாரு ஆமா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி நீங்க வீட்டு பக்கத்துல ஆர்டிலே பண்ணிருக்கோம் ஆமா அவன் அனுப்புவாங்க கை பார்த்து நான் வண்டி விடுறது ஏன்னா அப்படி இருக்கு அது ஓ பேட்டை சாத்தி இல்ல இல்ல பண்ண ஐபிபி தான் பண்ணுவாங்க 160க்கு கொடுக்கறது வாய்ப்பு இருக்கா நம்மள செக் பண்ணுங்க 140 ல கொடுத்துருவாங்க எனக்கு தான் கண்ட்ரோல்ல தான் இருக்கு எனக்கு 130 தான் 130 80 ஆமா டெய்லி டேப்லெட் போடுறேன் நான் யார்ட்டையும் பார்க்கல அப்போலோவில் நம்ம மாஸ்டர் ரொம்ப கொடுத்தாங்க அதை அப்படியே கம்மி பண்ணியிருக்கேன் பேசிட்டு வாங்க நான் ஒரு ஆமா ஒரே ஒரு அவர் கட்டிருக்காரு பாலா கட்டிருக்காரு ஒன்ஸ் டேப்லெட் எடுத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் டேரக்ட்லாம் அடிக்க மாட்டீங்க டேரக்ட் அடிக்காமல் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஓகே ஆனால் தண்ணி மட்டும் நிறைய அதுதான் நிறைய போட்டு ஹலோ என்ன பண்றாரு அதானேவா சாப்பிட்டால கல்ல அப்போ கண்டினியூ பண்ணாங்க சரி ஓகே அழகல சரி 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 டிஎம்டி பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிலாம் ஐபிபிங்கிறது நீங்கள் 180க்கு மேலே போனீங்கன்னாலே அவங்க கொடுக்க மாட்டாங்க 160 மேபி பண்ண விடுவோம் தெரியல நான் 140லாம் பண்ண விட்றாங்க 140 150 வாக்கிங் போக முடியல அதெல்லாம் இல்லை டெய்லி வாக்கிங் 2 to 3 கிலோமீட்டர் போக சரியாது கோல்டா ஆமாம் சரி ஓகே ஓகே இதையும் கட்டிக்கோ இல்லை இவங்க எல்லாம் முடிஞ்சுன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்ளிகேஷன் அனுப்புவாங்க ஒரு லிங்க் இருப்பாங்க லிங்கை ஃபில் பண்ணி கொடுங்க ஃபில் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு 4-5 அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி இருப்பாங்க அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணுவாங்க நம்பர் 38
இல்லை ஜி இவங்க எல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஓகே மெயிலில் உங்களுக்கு அனுப்புவாங்க. இவங்க மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ இது இல்லை மெடிக்கல் நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு மெயில் வரும். ஒரு மெயிலில் இதில் மெடிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதில் டிக் பண்ணணும். அதில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் போகணும். அப்போ இல்லை டேட்டை பொறுத்து ஒரு மந்த்துக்குள்ளே வரலாம். கொண்டு போகலாம். இப்போ எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நானும் பார்த்தேன். 1 மந்த்துக்குள்ள கொடுத்தாங்க. இல்ல அவரே மூவ் பண்றதுனால சொல்றாரு. நான் அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மூவ் பண்றேன். டேய் ஏய் பால் போடுடா பின்னாடி. இல்ல கோல்ட். ஆமா ஆமா. அதான் சொல்லிட்டு வந்தேன். என்னடா இது? நான் வெளியில் விளையாண்டுருக்கேன். நான் இங்கே கண்டிகையில் வந்து விளையாண்டுருக்கேன். வெள்ளஸ்டியா எல்லா இடத்துலயும் ஆமாம் அடிக்க வெளியே போகலாம். என்னடா சொல்லுவோம் நம்ம போடுறது. டேய் சொல்லுடா. டேய் இன்சென்ஸ் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணா ஒரு பால் பாத்துட்டு வீட்டுக்கு பக்கத்துல அங்கேயே இருக்கு. இல்லைன்னா மல்லாவரம் ஏரியல் ரோட்ல இருக்குது. நல்லா வாங்கி ஓகே சரி ஓகே டெய்லி வாக்கிங் போனேன். என்ன ஸ்ட்ரெஸ் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா பார்த்துக்கிறாரு. ஃபேமிலியில் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மைண்டில் வச்சுட்டு நம்ம தண்ணி அடிச்சிங்கன்னா ஏறோ அது அவங்க அந்த வீட்டில் வீட்டு ஹோட்டலில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படி வருது இப்படி வருது. ஓகே அதுக்கு கை எவ்வளோ கை போடுறது அவ்வளோ கை பால்லாம் விட்டுட்டு touch. சரி சரி ஓகே ஓகே இல்லை 2 போதும். காலையில் வந்து நைட் வந்து போடுங்க. அப்போ கண்ட்ரோல் ஆகி கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் போகும்போது கரெக்டாக இருக்கும். நார்மல் டாக்டர் எங்கிட்ட போங்க. செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அவங்களுக்கு நான் சொல்லிட்டு அவங்க சொல்லுங்கள். ஓகே இந்த இது மெயின் மினிஸ்டர் கடை இல்ல அழகா வருது இல்ல அதான் மைண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு வீடு எங்கே எங்கள் வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா அந்த இது இருக்காங்க. அந்த விஷ்ணுவா காலேஜ் தாண்டி உள்ளே வரீங்கல்ல ஜிஜிஎன் ஸ்கூல் அந்த ஸ்கூல்லேருந்து ரைட்டு திரும்ப ரோடு போயிட்டு
அங்கே வாங்கினேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60 rupees தான் வரும் 30 டேப்லெட்டு. அது 10 rupees நல்லா நீங்கள் அதை வெளியே கொண்டு போனீங்கன்னா அதே நீங்கள் என்ன கான்ஃபிகரேஷன் கொண்டு போகிறீங்களோ அந்த கான்ஃபிகரேஷன் மாதிரி இருக்கும். இல்லை அங்கே நல்லா இருக்கும். அது வாங்கி சாப்பிடுங்க. 2 போடுங்க டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதெல்லாம் குறைஞ்சிடும். இது எடுத்து கை 9 minutes ஓடணும் அப்போ ஷார்ட் இல்லை ஜி நீங்கள் வாக் இருக்கும். அது வந்து இந்த இது ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் அப்போ நல்லா டக்கு இருந்துச்சு. நான் வந்து இவ்வளவு வரல என்னடா ரொம்ப பெரிய பிக்கேஜ் தான் அவன் வீசவும் இல்லை. அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு ரிஸ்க். ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்பப்போ செக் பண்ணி சாப்பிடணும். இல்லைன்னா அது திரும்பி கூடியும். அது வந்து கரெக்டாக எடுத்துகிட்டே இருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை 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 ஓடிங்க ஓடிங்க ஓட 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 வரல. சரிங்க. அதனால தான் அது running Srini. அட்ஜஸ்ட் பண்ணாது. வீசலாம் எடுக்கலாம் ஸ்ரீனி வாங்க. வீடு காற்று அடிச்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க நல்லா எக்ஸ்பிரஸ் வரும். ஏய் எடுத்துக்கலாம் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வேணுமா வாங்க. சரி வாங்க. ஸ்கோரை பார்த்துட்டு வராங்க. ஏன்னா வடையை வாங்கிட்டு வர கேப்ல 2 விக்கெட் விட்டுருக்கீங்க அப்படி பாருங்க.
மொட்டை வடை போடுறா பசிக்குதுடா அங்கே ரெண்டு பேரும் போல்டு. மொகரையை காட்டு. போல்டா ஓடி இன்னும் யார் போனா வாடா ஃபர்ஸ்ட் நீயே ஒரு தடவை போயிருக்க கக்கா இங்கயா இங்க இல்ல உள்ளே இருக்கு. ஓகே வைக்கடா நல்ல பால் அவுட்டாங்க இல்ல நீயா அதே சரி ரீப்ளே ஆக்ஷன் ரீப்ளே. இந்த மாதிரிலாம் உயிர் கொடுக்கல. அப்பதான் இது ஒரு ₹1,00,000 கொடுத்துருக்கீங்க ஒரு 10 ரன் அடிக்கணும் இந்த நல்லா இறங்கி வருதா கீழே ஆக்ஷன் தான் வந்து அவங்க இப்படி இல்லை அப்படி பேட்டை போட்டு போடுறாங்க பால் பேட் அதுக்கு வந்து லெக் சைடு டபுள் லெக் சைடு என்ன சொல்றது அவர் மாத்தி மாத்தி கொடுத்தாரா டிஷன் குஷ்பு இட்லி இட்லி மட்டும் இங்க வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து ஒரு கிலோ எடுத்து உனக்கு என்னடா சாப்பாடு சாப்பிடு நல்லா இருக்கா சக்தி வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிட பக்கம் வருது இறங்க மாட்டேங்குது. உப்பு கம்மியாக கிடைச்சிங்க நம்ம இனிப்பாக பிளேட் பிளேட் ரெடி சாப்பிட்டு ஓப்பன் பண்ணிக்கோ. கடைசி 2 மேட்ச் 3 மேட்ச் டக்குனு நைட் மேட்ச் ஆடலாம் 29-30 யாராவது ஃப்ரீயா இருக்கீங்களா? எனக்கு அவ்வளோவா கால் நான் ஒன்றும் கிடையாது எல்லாம் லீவில் போயிடும் அவைலபிள் தான் பாரு சுட்டி ஊருக்கு போயிடலாம் பாலாஜி எங்க இல்ல என்ன சொல்லுது அப்படியே திருநெல்வேலி போறியா பாண்டிச்சேரி நியூயார்க் பாண்டிச்சேரியா
29 இருக்குடா 30 தான் இருக்கும் கிரிக்கெட் கேங் பார்ட்டி கேங் உள்ள நான் பேசுவேன்டா அடிக்க கூடாது ஓல்ட் இப்பதான் சொன்னேன் நான் தான் சொன்னேன் ஏறாதா அடிக்காதா வெயிலா உள்ள தான் போடுறாங்க ஜாவல ஏர்ல ரெடியா அச்சி ஆரம்பி இங்க இருக்கு சாம்பார் உனக்கு போதும்டா சாம்பார் போதும் உள்ளாடு 25 ரூபா இதெல்லாம் கடி வைக்கிறோம் அவன் கடிக்கிறான் யாரு அடிக்க மாதிரி தான் வந்து எல்லாரையும் அச்சாடுன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கான். ஏய் இவனை அடிக்காதனால கொஞ்சம் நானே சொன்ன டேய் போயிடலாம் ஏன் டைம் போட்டது அவன் மட்டும் பேசிட்டே இருக்கான் ஜாலியாக பேசிட்டு நீங்க அடிக்காத ஏறாது அடியில பைப் இல்ல ஏறாது ஏறாது நேரா அவங்க எல்லாம் ஸ்டிக் டு ஸ்டிக் தான் போடுறாங்க நேரா ஸ்லாட்ல வந்து அவங்க இங்கேயே விளையாண்டு பழகிட்டாங்க இல்லடா இந்த கிரவுண்ட் நம்மளுக்கு முதல்ல இருந்தே செட் ஆகாது கொஞ்சம் அடிக்க போய் பண்ற வேலை எல்லாம் போலர் சாம்பார் பனானா சிங் மாதிரி ஒன்று அப்படியே இன்சைட் வச்சிருக்கு நம்ம டீம்ல என்ன பண்றது குரூப்ல எடுப்பாரு அந்த ஓப்பனிங் போடுறான் டீம் அதனால போடுவாங்க ஏன் ஜிங்கால் அவங்க தான் ஸ்விம் பண்ணாங்க நல்லா அவ்வளோ ஆச்சாடா நீங்க வந்து வித்தியாசமா நீங்க அடிச்சு போட பார்த்தாண்டா ஏன்னு தெரியல அதுவும் அதே எல்லாம் உனக்கு சிம் வச்சுடா சிம் ஒன்று ஓப்பனிங் போனது 120 மேட்ச் 120 விக்கெட் மேட்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்து இல்லை ஓப்பனிங் போனது டேய் ஒன்னு சொல்லிட்டு அவன் வந்து பவர் புடிச்சுன்னு சொன்னான்ல அவன் தானே சொல்லிடு பிரசன்னா 4 கேக்ஸ் ட்ரிபிள் எஸ் கோலி சோடா எல்லாத்துலயும் ஆடி இருப்பான் அப்படின்னு வீடியோல ஏய் 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 இன்னும் வாங்கவே மாட்டாங்க ஏய் வரலாம் ஆமாம் அடிச்சு ஏய் என்ன நாள் எழுதுறா நான் அடிச்சிருப்பேன் நல்லா கண்டிப்பாக செய்யலாம் அடிக்கவே அடிக்கிறாங்க இல்லை இல்லை அவன் அவன் டாக்டர் அவன் என்ன பேக்ல தான் நான் நல்லா விட்டேன் ஃப்ரெண்ட் ஃபுட் வச்சு நல்லா கமால் இருக்கு வெளியே எங்கே போடணுமா ஏய் இல்லடா சீரியஸா தான் சொல்றேன்டா வச்சு அதுதான் ஃபுல்லா ஆனாவே ரன் வந்துரும் நீங்க ரொட்டேட் பண்ணி விடா அவர் போன மேட்ச் தான் பரிதாபமா டேய் ஒருத்தரே சொல்லி அனுப்புறேன் உள்ளார தான் போடுறாங்க உருண்டு தான் வரும் ஸ்டாக் சொன்னா அதே வந்து ஸ்டாக் வச்சிருவாங்க உள்ளாடி எக்ஸ்ட்ரா ஒரு 50 போடுறாங்க கன்ஃபார்ம் போடணும் சீரியஸா நான் பிங்க அசஸ் பண்ணி தான் நீ மீ இன்சைட் வச்சு மல்லி கூட நான் ஓபன் போறேன் ஆஃப் லைன் அப்படியே அடிக்காத என்ன சேனல்ல போடுவீங்க அழகா கேட்கும் சரி நானே அவங்க கெஸ்ட் நீங்க எதுங்க போய் காட்டணும் எக்ஸ்பென்சிவ் நான் ஃபுட் திட்டறதெல்லாம் ஆனா பெருசு இவனோட தானே இல்ல அவங்க ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஒரே இடத்துல தான் போறாங்க இதெல்லாம் ரூப் பக்கத்துல ரூப் பக்கத்துல இல்ல ரூப் ஒரு 10 அடி தள்ளி வந்துச்சு ரோஸ்ங்கடா ஐயோ அவர் லேட் டு போயிடுச்சு ஏய் போடா அவன் வந்து ஏய் எனக்கு ஒரு நீங்க நின்னுச்சு அது நின்னுச்சு ஓடுன்னு ஏன் கேக்கல அது ஓடு காடு கட்டலத்துக்குள்ள விக்கெட் ஓடணும்னா நீ போ இல்லைன்னா என் கையில இல்லை கட்டிலாம் நான் ஓடுறேன் உள்ள எவ்வளவு கேவலமா கிடையாது எனக்கு ஓப்பனிங் போலன்னு ஏமாத்திட்டேன்
கடைசி 5 மணிக்கு ஓப்பனிங் பேட் பண்ணி இந்த வருஷம் நீ பேட்ஸ்மேனே ஏமாத்தின பத்தியா ஃபுல்லா. ஐயோ ஓடு அப்படி கர்வ் ஆகி போகுது. அந்த பக்கம் லாங் போவே மாட்டீங்க. இதுல அப்ப மாறுதா உங்களை ரைட் எதுக்கு நான் சம்மந்தம் பண்ணி அவங்க வாட்ச் நான் ரைட் ஃபீல்ட் கேட்டா தரல தான் இங்க போறா. நான் அடுத்த வாரம் எங்க போறது அடுத்த வாரம் நான் 1 அப் கேட்டிருக்கேன். தருவானமா அதே சொல்லிருக்கான். ஜான் 1 ஸ்லாட்ஸ் அவைலபிள். ஏய் லூக்ஸஸ்ல கேளுடா சூப்பரா இருக்கு ரவுண்ட் பரவலில பாத்து அப்படியா? ஃபுல் 1 அப் ஏ மரம் மட்டும் தான் அவன்கிட்ட 1 அப் ஏ மட்டும் தான் இருக்கு. அப்படியா? மத்த ரெண்டு ரெடியா இருக்கு. அப்படி சொல்றேன். போடு வா. நல்லா அடி. ஓ. பிளேட் சிடி. இல்ல அவன் சின்ன நான் சொல்றேன். அதுதான் அது. இது ஏதாவது இது வந்து. ஏய் ஓடி எங்க போறது? கம்முனுடா, நான் வெறுப்பு தவறா நீ வேற. ஏய் அதுவும் டக்கா. அவனும் இருக்கானா நீ ஒரு வருவா 25 நாள் 29 30 மூணுலே அவரு அந்த மாதிரி இருந்து. எப்பலாம் போகுது? ஆப்பன் நடக்கும் நல்லா இருக்கு. எந்த கிரவுண்ட் இது? அண்ணே வா. உண்மைக்கான இப்பவே புக் பண்ணிடலாம். அவன் தான் இப்போ ஆப்ல போட்டான்ல. போட்டானா? போட்ட மாதிரி ரைட் இல்ல. ஏய் ஆள் இருக்காங்க முதல்ல நைட் மேட்ச் இந்த மாதிரி சுத்தி. ஆமா போடு நான் போடுறேன். 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் 4 பேர். 2 3 இவன் 4 நாலு. வந்தானா ஆ. அவர் 10 மணி தான் வரேன்னு அர்த்தம் நைட் மேட்ச் எங்களுக்கு 29 மண்டே ஆ டியூஸ்டே மண்டே டியூஸ்டே. வெல் பிளேட் சிடி. ஓ இதுவும் 22 ஆச்சா? இது பண்ணிட்டு அவர் கேட்கறாரு நார்மலி இதெல்லாம் போட்டு எடுத்து என்ன போட்டுருங்க போடுங்க. நான் எடுக்கலாம் நான் தான் புடிச்சு சொல்லி. வாடி ஒரு பி. பி நல்லா இருக்கு ஏய் நல்லா இருக்கு. ஏய், அது ரொம்ப சின்ன என்ன கிரவுண்ட் அவர்கிட்ட நம்ம தலைக்கு முன்னாடி வந்து சரி நீங்க அடிச்சாங்களா 6 பேர். வேணும் உன ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் 3 கொடுத்து. ஆமாடா. பார்த்தா நீ 1 கொடுத்து எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போயிட்டேன். அதான் இந்த இந்த பாயிண்ட்ல ஸ்லைஸ் பண்ணி எடுத்தான். எவ்வளோ கேவலம் இருக்கு. என்னடா கேவலம். ஓப்பனிங் போடுறது பாயிண்ட்ல சிக்ஸ் எவ்வளோ பெரிய விஷயம். பாத்து உன்ன ஒரு கிளாசிக் கவர் டிரைவர் நான் பத்தி ஓகே. அவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுவோம் ஏன் போகிற பற்றி பேசுறது. நீங்க தான் நீ கொடுத்துருங்க. கௌதம் நம்ம மரம் போறடா தேவ் இன்னும். பா இவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணாரு. முன்னாடி தான் இப்படிதான் ஆடணும். அவர் ஃபுல்லாக பார்த்துட்டார்ல. இது அவர் பின்னாடி தெரிஞ்சிருச்சு அவருக்கு. ப்ரோ ஒன் செகண்ட்.